முடியாது. போடாது என்ன செய்யுது? எத்தனை பேர் கிளம்பிருக்கிறீங்க? ஒரு பெண்ணை கண்டால் தாயாகவும் தமக்காகவும் நினைக்க வேண்டும். அதை விடுத்து எப்படியாவது செய்வாங்க. வேண்டாம், பெண்ணை கண்டா தாயாகவும் தமக்காக நினைக்கிறோம். அப்ப எனக்கு யாரு நினைக்கிறது? உனக்குன்னு ஒரு திருப்பா. நீ யாரா நீ பூஜைக்கு வர்றது? முள்ளு நாட்டு இளவரசன் கலைவாணன். கலைவாணன், ஆமா சரி. ஏதோ வந்தது ஏதோ தெரியாம வந்துட்ட. நான் வந்தது தவறு என்று கூறி என் பாலத்தை விழுந்து மன்னிப்பு கேட்டு விட்டு இந்த இடத்துக்கு நீ அந்த பெண்ணோட தகவல் தவறு என்று எவ்வளவு பாலத்தை விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் போடா. என் முடிய நீ குடிக்கிற பட்டு நீ பிடிச்சிருக்கணும். அப்படியா? காலம் நெருங்கி விட்டான். எனக்கு ஆமாண்டா. வீரம் வந்தால் எடுவாள வரலாம். பாருங்க, நீங்க யாரு? ஏன் இங்க வந்தீர்கள்? எதற்காக இந்த பாவனையில் சிக்கிக் கொண்டீர்கள்? நானும் இது தெரிகிறது இந்த மகேந்திரபுரி நாடு. இந்த மகேந்திரபுரி நாட்டுக்கே நான் இளவரசிங்க. இளவரசியா? ஆமா ஆமா. இங்க ஏன் வந்தீர்கள்? எதற்காக இந்த பாவனை சிக்கிக் கொண்டீர்கள்? என்னுடைய தோழியோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டு இந்த இயற்கையெல்லாம் ரசித்துட்டு வந்தேங்க. பிறகு அந்த அரக்க வந்து என்ன வழிமடக்கி கற்பழிக்க பார்த்தான். சரிங்க, ஒரு நாட்டின் இளவரசி என்று கூறுகிறீர்கள். இனிமேலாவது இது போன்ற தருவில் வராதீங்க. நானே வரவில்லை என்றால் உங்களுக்கு என்ன இருக்கும்? சரிங்க. ஆமா, இந்த அடர்ந்த காட்டுல என்ன தனிமையில விட்டு போறீங்களே. ஆமா, இது நியாயமா? என்னங்க நீங்க கேட்பதற்கு ஒன்றுமே புரியலையே. என்னங்க? ஆபத்துல இருந்து காப்பாற்றி விட்டேன். ஆமா, காப்பாற்றி விட்டு போகிறேன். எனக்கு ஒரு தாய் தந்தை இல்லங்க. உனக்கும் தாய் தந்தை யாருமே கிடையாதா? இல்ல. புத்தால் யாருமே கிடையாதா? யாருமே கிடையாதுங்க. நான் ஒரு அனாதைங்க. அதனால உங்க மேல எனக்கு ஒரு இது வந்துச்சுங்க. என் மேல ஒன்றுமே இல்லையே. ஏங்க அதாங்க ஒண்ணும் புரியலங்க. உங்க மேல வந்து என்ன வந்து என்னங்க வந்துச்சுங்க. என்ன வந்து விட்டது? என்ன தெரியுமா? என்ன? அதங்க காதல்ங்க. ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. நான் பெண்ணால் பட்டது எல்லாம் போதும். முன்னால் பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. என்ன ஆட விடுங்க. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பெண்ணோட தங்கை நினைக்க ஆசைப்பட்டேன். தங்கையாக நினைக்க ஆசைப்பட்டதால் நான் அடைந்த துன்பங்கள் எவ்வளவோ. அதனால பெண்ணே எனக்கு அறவே பிடிக்காது. என்ன ஆட விடுங்க. என்னங்க உங்களுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல. இருவரும் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவியாக வாழலாங்க. அப்படி? ஆமாங்க. அப்படி சும்மா விட மாட்டேன். என்னங்க காரிச்சே கேக்குறேன். முடியாது. நீங்க முடியல செத்துருவா. செத்துருவியா? ஆமா. எப்படி சாவா? என்னங்க காரிச்சே கேக்குறேன். முடிவு முடியுதா? சரி, ஏதோ முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. என்ன
என்னங்க உங்க துணி மாட்டிச்சு அப்படியா? அப்பனா உங்க மனசு ஒத்துக்கிச்சு தானே? சரி, இப்போ என்னை விரும்பாது உண்மையாகி விட்டது. ஆமா. இவ்வளவுதானே? சரி, விடு. உண்மைதானங்க? ஆமா, இவ்வளவு ஆசையா எவ்வளவு இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. என்னங்க உங்க மேல ஆசை இருக்குது, ஆனா நான் வெளிய சொல்லலங்க. சொல்லல. அப்படி என்றால் என்னை நீ அடையோடு வந்து நினைத்து விட்டாய். உண்மைதான். இருந்தாலும் சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு பண்ண பெண்ணை நம்ப முடியல. அதுக்கு அதனால அது இருக்க வந்து அம்மனை சாட்சியாக வைத்து அடந்த உன்னை தவிர வேற எந்த ஆடும் அடைய மாட்டேன் என்று சத்தியத்தை கொடுக்க வேண்டும். என்னங்க அந்த அம்மனை சாட்சிய உன்னை தவிர வேற யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஆமா, உங்க பேரு? என் பேரு கனிமொழிங்க. கனிமொழி. ஆமா. சபாஸ். கலைவாணன் கனிமொழி, கனிமொழி கலைவாணன். சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியங்க. வாங்க போலாம். கனிமொழி, நீயும் நானும் பிரியம் இருப்பதற்கு இந்த ஒரு சத்தியமே போதும். கண்ணி ஒரு சத்தியமே. எனக்கு இடுப்புல கை வைக்கதி கூசுது. அப்படியா? புதுசுல. கண்ணி கனிமொழி, அன்பின் உருவம், அறிவின் சிகரம், இன்பத்தின் இருப்பிடம், ஈடெல்லா பேரழகு படைத்தவள் நீ. உண்மையா? அது மட்டுமா? வேற? அடி கார கருங்குயிலே கருவழிகள் சிவந்தவள்ளி, அடி மாலையில் மரகதமே மாங்குயிலே பூந்தேரி. ஐயோ, அடி உன்னை நினைக்கையிலே ஒருகுதடி எம்மனசு. போதங்க. விட்ட எம்மனசை உலர வைக்கும் காற்றாய். இதுக்கு மேல கண்ணி ஓடி வருவாய் ஒய்யா நடை போட்டு. எப்படி தெரியுமா? என்னங்க? அட யாரு பீச்சோர் ஆசைப்பட்டு ஓடி வந்தே ஜோரா காலம் முழுவதும் நீங்க நானும் இப்படி உல்லாசமாக ஆடிப்படிக்கொண்டே இருக்கலாங்க. சரி, இப்படி ஆடிப்படிக்கொண்டா தெரியாது. இப்பொழுது தாய் இருக்கிறார்கள். தாயா அவரும் உன்னை அழைத்து செல்ல வேண்டும். அங்கு உனக்கு வணக்கம் திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஆமாம், புறப்பட போகலாம். செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா நீ வந்தால் முருகையா முருகா நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா செந்தூர் கந்தையா
பூமியை நீ தாங்கும் நீ முருகையா முருகையா தாயையா பூமியை நீ தாங்கும் நீ முருகையா தூயோர் உள்திருப்பாரம் தொழுகின்றேன் வேலையா தொழுகின்றேன் வேலையா முருகா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா வேதமலை தத்துவங்கள் விளங்கவில்லை முருகையா முருகையா வேதமலை தத்துவங்கள் விளங்கவில்லை முருகையா பாதமலர் போலும் நான் பணிகின்றேன் வேலையா பணிகின்றேன் வேலையா முருகா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் வேலையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா என்ன இது? பல நாடுகளுக்கு சென்று பல அரசர்கள் அரசாட்சி செய்யும் திறமைகளை பார்த்த பிறகு இந்த நாட்டை அரசை ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா என்று என்னுடைய மகன் சென்றான். இதுவரையும் காணவே இல்லை. சரி, அரண்மனையில் அமர்ந்திருந்து பார்க்கலாம். என்னுடைய மகன் எப்பொழுது வருவான், இந்த அரசை எப்பொழுது ஏற்றுக்கொள்வான் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, அமர்ந்திருந்து தான் பார்க்கலாம். ஓஹோ, வந்துவிட்டோம் மருதநாடு. உள்ளே மகாராணியார்கள் இருப்பார். வரிப்பணம் கேட்டு வா. ஆமா, எதுக்கு வந்த வரிப்பணம் வாங்கறத வந்திருக்கிறோம். சீக்கிரம். அம்மா, ஏய், யாருடா அவன் பிச்சைக்காரன் இந்த நேரத்துல? வரி கொடுத்துட்டாங்களா? நான் போய் அம்மா என்ன யாரு அவன் பிச்சைக்காரன் இந்த தெருவில் அந்த தெருவுக்கு போடா அப்படின்றான். எப்படி கூப்பிட்டா? அம்மா, ஏன் ஒரு ஓடு எடுத்துன்னு போய் கேக்குறதானே? நான் யார்? பேரரசு. அவர்கள் யார்? சிற்றரசன். நல்லா கம்பீரமா. கம்பீரா. ஐயா, யார் நீங்க? நாங்களா? நாங்க 2 பேரும் ஆம்பளைங்க. சரி. இல்ல பொம்பளைங்க. ஆம்பளைங்க இங்க என்ன வேலை? ஆம்பளைங்க அம்மா, நாங்க வந்து பாண்டிய நாட்டுல வந்து இருக்கிறோம். பாண்டி நாட்டுல இருந்தா? ஆமா. தாங்கள் யார் நீங்க? அந்த நாட்டு தளபதி, நான் கூட இருக்க காவல்காரன். என்னது? ஆமா. தளபதி வந்திருக்காரா? வரிப்பணம் வந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. தளபதி யார் எங்க இருக்காரு? வெளிய இருக்கிறாரு. ஆ? ஆமா, வரிப்பணம் வாங்கி வந்திருக்கிறோம். என்னது? கப்ப பணம் வாங்குமா வந்திருக்கிறது நாட்டுக்கு. ஐயா, வராதவங்க வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா, தயிர் சாப்பிடுறீங்களா, மிராண்டா சாப்பிடுறீங்களா? எல்லாம் இப்ப மிரண்டு போய் தான் நிக்கிறோம் நாங்க. எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஐயா, வரி பணத்துக்காக தானே வந்திருக்கீங்க? ஆமா. இப்போதைக்கு வரி பணம் கிடையாது. இந்த நாட்டு மன்னர் இருந்ததுனால நாடே வறுமை அடைந்து விட்டது. அடடே, நாட்டு மன்னர் இறந்துட்டாரா? என் பிள்ளை இந்த அரசா ஏற்ற பிறகு வரி பணத்தை நானே செலுத்துறேன் ஐயா. அடடே, நாட்டு மன்னர் இறந்துட்டாரு, நாடு பக்கமா போச்சு, பிள்ளைய நாட்டுல இல்ல, வரி பணம் கட்ட முடியாது. ஆமா, ஐயா கிட்ட சொல்லுங்க, அமைச்சர் கிட்ட. ஐயா, வாங்கி வந்து விட்டாங்க. வாங்க. கேட்டா? போய் கேட்டா, கேட்டதற்கு நாட்டு மன்னர் இறந்துட்டாரா, பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போடுதா, நாடு பஞ்சமா போச்சா, வரி பணம் இல்லை, இப்ப முடியாது. மன்னர் இறந்துட்டாராம். இளவரசன் இங்க கிடையாது இருக்கிறது. அவங்க மட்டும் தான் மகாராணி. அப்ப நமக்கு வசதியா போச்சு. தெரியாது, ஆம்பளை விட்டுதான் நுழைவ நீ. ஆம்பளை இல்லாத விட்டு நுழையிறா. அப்படியே பொம்பளை அலையறாம் பாரு. அப்படியே நானே பாக்குறேன். நீ பாக்க போற, நீ பாக்க போற, நீ பாக்க போறியா? என்னைய ஒரு மாதிரியா பாக்குறீங்க? 18 ஆண்டுகளுக்கு முன் வந்தேன் இந்த நாட்டிற்கு.
வயசுக்கு அப்போட இப்பதான்டா அழகாகிறா. 40 வயசுக்கு மேலதான் அழகு கூடும் என்பார்கள். கவரி போச்சு. நமக்கு சரியான வேட்டை. நமக்கு நேரம் நெருங்கி போச்சு. யார் இருக்கு சார்? நல்ல நேரங்க. நீ போ, நான் வரி வாங்கி பின்னாடி வரேன். நீ வாங்கி வர. நான் வாங்கி வரேன். போடா, வாங்கின்னு வரியா? வாங்கி வரேன். போ. சரி சரி கஷ்டமா? வா வா, சீக்கிரம் வா. தலையை காட்டாத. மகாராணியாரே, தளபதியாரே, 18 ஆண்டு காலமாக பாண்டிய நாட்டிற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் இது நாள் வரை செலுத்தவில்லை. வரிப்பணம் கொடுங்கள். வரிப்பானம் தானே தங்களுக்கு வேணும். இந்த நாட்டுடைய மன்னர் இறந்து விட்டதனால நாடே வறுமை அடைந்து விட்டது. நாடே வறுமை அடைந்து விட்டது. ஆகையால் இந்த நாட்டின் அரசாட்சி என்னுடைய மகன் ஏற்றுக்கொண்ட பிறகு வரி பணத்தை நானே செலுத்துறேன். வரிப்பணம் தேவையில்லை. என்னது? வரிப்பணம் தேவையில்லை. தேவையே கிடையாதா? என்ன ஒரு நல்ல மனது உங்களுக்கு. எவ்வளவு தங்கமானவன் நானே. உண்மைதான் தளபதியாரே. வரிப்பணம் எனக்கு தேவையில்லை. உங்களை போன்ற தளபதி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆமா, என்னை கட்டி அழைத்தான் என்று ஒரே ஒரு முத்தம் கொடுத்தால் போதும். அடச்சி. என்னது? உன்னை கட்டி அழைத்து நான் முத்தம் தர வேண்டுமா? ஒரே ஒரு முத்தம் கொடுத்து அத்தான் சொல்லு போதும். பாவி, நீ ஏன் ஒரு நாட்டின் தளபதி? மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்றும் தெரியாமல் இப்ப புரிகின்றாய். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதை அறிந்தவன் இந்த ஆதி சிம்மன். அடே தளபதியாரே, நீ சொல்வதெல்லாம் என்னிடத்து கேட்கவே முடியாது. தர முடியாது. இதுவரையிலும் இப்படிப்பட்ட பேரழகை எனது விழிகள் கண்டதே இல்லை. கண்டுவிட்ட எனது விழிகள் உன்னோடு சலாபமாக இருக்கின்றது. பாவி, கல்லுக்கு சேலை கட்டினாலும் கால தூக்குனாலும். ஆமா, அரும்புகள் என்ற முள்ளைகளை நீ திரித்தாய். ஆடி வரும் தென்றென தழுவினேன். முருகி வரும் இதயத்தில் மனமாய் வந்தாய். ஈர்த்தியை வரவழைத்து விட்டாய். முருகி வரும் தேனாற்றை போல் ஓடி வந்தாய். ஊர்ந்து அதில் ஆடி நீந்தி இன்பம் கண்டு எப்பொழுதும் இவைக்கருகே இருக்க வேண்டும் என நினைத்தேன். பகலிலே இன்பத்தை காண்பித்தாய். ஐக்கியமாகிவிட்டாய். என் உயிரிலே கலந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறைப்படி முத்தாக்கி ஓர் மனதாக வாழத்தான் நினைக்கின்றேன் இந்த ஆதி சிம்மன். என்னை வாழ அழைக்கின்றாயா? நான் ஒருவருக்கு மனைவியாக இருந்து என்னுடைய என்னை வாழ அழைக்கின்றாயா? உன்னுடைய ஆசைக்கு என்னால் இணங்கவே முடியாது. போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது என் கண்ணில் என்ன கொள்ளாட்டமோ சிங்கார குட்டி கண்ணில் என்ன நீர் ஓட்டமோ
என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணில் என்ன நீரோட்டமோ ஒரு பெண் என்று பாராமல் இப்படி அநியாயம் புரிந்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய ஆசைக்கு என்னால் இணங்கவே முடியாது மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு இன்பத்தின் இருப்பிடமே எழில் நிறைந்த ஓவியமே அன்பின் பிறப்பிடமே ஆடி வரும் மாமையிலே கலகழகு கொண்டவளே இந்த கட்டழகு காளையை தொட்டு தொட்டு விளையாடிப்பால் பேரின்பம் காணலாம். பேரின்பமா? அப்பேற்பட்ட பேரின்பம் எனக்கு தேவையே கிடையாது. மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. இங்கிருந்து சென்று விடு. இல்லைன்னா என் மகன் வந்தானே உனக்கு கொண்டு செல்வதற்காக உங்க வந்துக்கிறேன். வேற எதுக்கு? जन्म कैला विनागे ये जन्म कैला विनागे தெலுங்கு தெரிஞ்சிருந்தாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்லடா, தமிழ்நாட்டுல இருக்கிற பொம்பளை அதெல்லாம் தெரியாது எனக்கு. பாகுதி என்னடா இவன் பாக்குறான் பையா? அந்த பாகு அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருமா கண்ணே, నేను తప్పిస్తారు నేను అదే తప్పిస్తుంది. நீ ஒண்ணு செப்ப தேவலைங்க. இந்த இடத்தை காலி பண்ணு. எனக்கு எதுமே சொல்லி தர தேவை இது போடாத நான் சொல்றேன். கத்திக்காமா தெலுங்கு தான். அந்த தெலுங்கு எனக்கு தேவையில்லை. நீனா தூடக ये जन्मलो मरिया जन्मलो ये जन्म कैला विनागे ये जन्म कैला विनागे பெண்ணென்றும் பாராமல் இப்படி அநியாயம் புரிந்து கொண்டிருக்கின்றாயே. வேண்டாம் விட்டுடுறா, நான் சொல்றதை கேளுடா. ஏ அறிவல்லு விலபூரே என்னதான் ஆடினாலும் பாடினாலும் உன்னுடைய ஆசைக்கு என்னால் இணங்கவே முடியாது.
பாடாமல் பாடுகிறேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 ஆடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 அன்பென்று மனவாங்கையாய் கூடுவார் யார் கூடுவார் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 இளம்பெண்ணின் கண்ணீரை யார் மாற்றுவார் எரிகின்ற நெஞ்சத்தை யார் தேற்றுவார் யார் தேற்றுவார் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 என்னதான் அடித்து உதைத்து சித்திரவதை செய்தாத உன்னுடைய ஆசைக்கு என்னால் இணங்கவே முடியவே முடியாது 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 என்று உன் நாட்டை எனக்கு உயிர் சாசனம் எழுதி கொடு. இந்த நாட்டை உனக்கு உயிர் சாசனம் எழுதி தர வேண்டுமா? முடியவே முடியாதுடா. உயிர் சாசனம் எழுதி கொடுத்த உன் உடலில் உயிர் மிஞ்சும். என்ன என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த நாடு என்னுடைய மகனுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை உனக்கு எழுதி தரவே முடியவே முடியாது. நாட்டிற்காக உயிரை விட்டு விடாது. என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லையா? டேய் பையா என்னடா நாட்டுக்காக உயிரையே விட போறாளாமே? சொல்ற தெக்காளு வாழ்ந்து சந்தோஷமா இரு. இந்த முகத்தை பாரு, கூட மனமாறல. அவனை பார்த்து எனக்கு எதுக்கு மனம் மாறணும்? நீ மாற தேவலடி. நாட்டை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஓடி எடுத்து போடி. என்னுடைய நாட்டை உங்களுக்கு எழுதி தரவே முடியவே முடியாது. முடியாது முடியாது என்றால் ஒழிந்து பாசமாடு பார்க்க முடியும் ஓடி வந்தேனே தாயி. அந்த பாலுடைய கத்தியா தாக்கி விட்டு சென்று விட்டானே. ஐயோ அப்பா அம்மா நான் பெற்ற என் செல்வமே செல்கிறேன். அந்த குடும்பம் உனக்கு கத்தியால் தாக்கி அந்த குடும்பம் மகனே இப்போ செல்கிறேன். மகனே நில்லு. இல்லடா மகனே, நான் பெற்ற என் செல்வமே, இந்த தாய் நிச்சயமாக உயிருடன் இருக்க மாட்டேன். நான் இறக்கும் தருவாயிலே உன்னிடத்திலே ஒன்றை கேட்கிறேன். இந்த அம்மாவின் கரத்திலே சத்தியத்தை சொல்லடா. அம்மா, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே எனக்கு ஒரு சத்தியம் உணர்ந்து கேட்கிறாயி. அப்படி என்னம்மா சத்தியம்? அது என்னம்மா சத்தியம்? நான் இழந்த பிறகு இந்த பாதகன் என்னை கொன்றானே, அவன் மீது உனக்கு எந்த பழி உணர்ச்சி வரவே கூடாது. அவனை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் எனக்கு வரவே வராது என்று இந்த தாயின் சத்தியத்தை
பாவி நான் எதுவும் தாக்கக்கூடாது என்று கூறுகிறீர்கள். இது எப்படி அம்மா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த பாதகனால் உனக்கு எப்பேற்பட்ட ஆபத்தும் வரவே கூடாது என்றுதான் நான் இப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்கிறேன். இந்த சத்தியத்தை கொடுடா. சத்தியமாக நீங்கள் சொன்னபடியே செய்து முடிக்கிறேன் அம்மா. இந்த சத்தியம். 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தால் வித்தகனாய் கல்வி பெற செய்தால் மேலிடியில் நாம் வாழ செய்தால் அம்மா இந்த உலகத்திலே பத்தினியாக வாழ்ந்து இந்த பிள்ளை நலமோடு வாழ வேண்டும் என்று எவ்வளவு ஆசை கண்டிருப்பீர்கள் அம்மா. அப்படியெல்லாம் ஆசை கொண்டு இப்போது என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே தாயே. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அவள் அடிதொழ பரப்பவர் மனிதரில்லை. மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகப்பெற வைத்திடும் கருணை வெள்ளம். சுகப்பெற வைத்திடும் கருணை வெள்ளம். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இந்த உலகத்திலே தாய் தந்தை முதல் தெய்வம் என்று உரைப்பார்கள். என்னுடைய தெய்வமாக இருந்து என்னை விட்டு நீங்கள் புரிந்து விட்டீர்களே தாயே. இனிமேல் இந்த பாவை யாரு அம்மா அம்மா என்று அழைக்கப் போகிறீர்கள்? யாரு அம்மா என்று அழைக்கப் போகிறீர்கள்? நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவார். ஒரு நாளிகை நௌபசி பொறுக்க மாட்டார். நாளெல்லாம் நிலைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நான் வாழ செய்வார். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அம்மா உன்னுடைய கருவறையிலே 10 மாதம் சுமந்து பாலூட்டி தாராட்டி சீராட்டி என வளர்த்து இன்று இந்த பாறை நிலையை விட்டு பிரிந்து விட்டீர்களே தாயே. இனிமேல் இந்த அழகான திருமுகத்தை பார்க்க முடியாதா? இந்த அழகான ஒரு தெய்வத்தின் முகத்தை இந்த பாவி நான் பார்க்க முடியாதா அம்மா? அம்மா சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தபடி அப்புராணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தபடி 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா. 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா. பாதம் தொட்டு வணங்குறேன் அம்மா அம்மா. பாதம் தொட்டு
அம்மா அம்மா ஏனடா மகனே அருகில் என்ற வார்த்தை கேட்டு விடாத தாயே. பூமியில நான் ஜெனிக்க சாமியாக வந்தவழி பூலோகம் சுத்தி வந்தி தாய போல யாரும் இல்லை. பூமியில நான் ஜெனிக்க சாமியாக வந்தவழி பூலோகம் சுத்தி வந்தி தாய போல யாரும் இல்லை. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாடி மனச வச்சு அன்பு மட்டும் பூத்தவளே. சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும். சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இருப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலைமையிலே அம்மா தண்ணி கூட தான் இருக்கும். அப்ப கூட இருப்பு மேலே தாலாட்டு நான் இருப்பேன். சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும். அம்மாவும் இருப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம வெறும் சுகமா நினைச்சேன். அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. அம்மாவும் மடி மேல இந்த பிள்ளை தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்ன வரமா நினைச்சேம்மா உள்ள ஓரமா தெளிச்சேம்மா. உன்ன வரமா நினைச்சேம்மா உள்ள ஓரமா தெளிச்சேம்மா. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே. உனெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. உனெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. பாதம் தொட்டு வரம் கூறியேனே அம்மா அம்மா. பாதம் தொட்டு வணங்குகிறேனே அம்மா அம்மா. பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு. பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நடந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்து. பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நடந்தோறும் சோழவட சொல்லி வளர்த்து. கொஞ்சம் பறவை போல இருந்த இப்ப சிறகாணி முளைச்சே. பறவை போல இருந்தேன் சிறகாடி முளைச்சேன். அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்துடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. என் அம்மாவும் மடி மேல இந்த பிள்ளை தலை சாய்க்க வேணும் அம்மா. அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் போதும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேம்மா ஓரமா தெளிச்சேம்மா. உன்னை மறந்தா இந்த உசுறு அது பறந்தே பறந்தோடும். சிப்பிக்குள்ளே முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாணி மனச வச்சு அங்க மட்டும் போத்தவழி. மூணெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. மூணெழுத்து மந்திரமே அம்மா அம்மா. பாதம் தொட்டு வரங்கூறியேனே சும்மா அம்மா. பாதம் தொட்டு வரங்கூறியேனே அம்மா அம்மா. அம்மா இனிமேல் இந்த உலகத்தில் இந்த பாவை யாரை பார்த்து நான் அம்மா நினைக்க போகிறேன். அம்மா என்று சொல்லிக்கொள்ள இனிமேல் இந்த பிள்ளைக்கு ஒருவர் கூட கிடையாது தாயே. உற்றார் உறவினர்
உறவினர் சொந்த பந்தங்களை இழந்து இனிமேல் இந்த பாவி இந்த உலகத்தில் இதற்காக வாழ வேண்டும், வாழத்தான் வேண்டும். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வரப்போவதில்லை மானத்தென்று உழைப்பார்கள். அதன்படி பிறப்பு என்று ஒன்று இருக்குமையானால் ஒரு மனிதனுக்கு இறப்பு நிச்சயம் உண்டு. என்னுடைய தாயின் விதியாக முடிந்து விட்டது. அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார். இருந்தாலும் என்னுடைய தாயை இப்படி செய்த அந்த கொடியவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. இப்பொழுது செல்கிறேன், அந்த கொடியவனை பார்க்கிறேன், என்னுடைய தாயை பழிவாங்க அந்த பாதனை அழைக்கிறேன். எங்க தம்பி அயல்நாட்டுல வரேன்டா. எங்க தம்பி வெளிநாட்டுக்கு வராப்லையா? அவ்வளவு ஒரு அழகு. கல்யாணம் சின்ன வயசுல பார்த்ததுனால ஆமா. இதுவரை பார்க்கவே இல்ல. பெரிய படிப்பு. பிளைன்ல வரானே என் தம்பி. பிளைன்ல வராப்லையா? 32 லட்சம் என்னோட தம்பி. அவ்வளவு ஒரு அழகு. எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க தம்பி. ஓ அப்பா ஜாகிரதையா இருக்கணும். பாக்குற பொண்ணு தம்பி மேலதான். வெளிநாட்டுல இருந்து வருவான்ல. ஆமா ஆமா ஆமா. என் தம்பி பாக்குறியா? வரும்போது தம்பி சொல்லு. நல்லா இருக்கிறியா? என் தம்பி பல்ல இருக்கு பாரு, எவ்வளவு அழகு. எதுக்கு தெரியுமா? உனக்கு திருமண செலவு போறேன்டா. கல்யாணமா? ஆமா. பண்ணி வைக்கிறியா? பண்ணி வைக்கிறேன். தம்பி முன்னாடி ஓட்ட பொண்ணு யாருக்கா? தெரியுமா? என் பொண்ணு தான். ஆமா என் பொண்ணு தான்டா. அவளுக்கு பொண்ணு அக்கா பொண்ணு கட்டிக்க போற. படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போனீங்க. வாய் மூடிய பொண்ணு வாழ்க்கை பொண்ணு தொடர்ந்து அப்ப பொண்ணு கூப்பிடுங்க அக்கா. பொண்ணு பார்த்து கண்ணு வச்சுட்டு போற. சக்காத்துக்கு வாய் ஓய்யா. என் பொண்ணு பாத்துனா நீ ஆச்சரி போடுவேன். அதே பொண்ணு கூப்பிடுமா? அது ராஜாஜி வாடி 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 வாடி. தம்பி பொண்ணு பிடிச்சிக்கிட்டா பாரு. நல்லாவே இல்ல. என்ன மாதிரி பாருங்க. ஒரு சிறப்பா ஒரு மேனஸ் இல்லைக்கா. ஒரு மேனஸ் இல்ல. பாத்தியா நீ நல்லா என் தம்பி புடிக்க உன்னை பார்த்தா. என் தம்பி முகத்தை பாரு. கல்யாணம் கசுக்குதா? கல்யாணம் கசுதான்னு கேட்டேன். எனக்கு பிடிக்கல சித்தி. ஐயோ இந்த மாப்பிள்ள போய் வேணான்றாங்க. அப்பா எவ்வளவு அழகாகிறான். அவன் கால் என்ன, அவன் கை என்ன, அவனுடைய தலை முடி எவ்வளவு அழகு. இவனை போய் வேணான்றியா மயமா? தம்பி கட்டிக்கலாம். ஆமா எதுவுமே பொறுத்தவள சும்மா கட்டி போடுவான். இல்ல உன் தம்பி பேரு எனக்கு தெரியலையாமா? என்னம்மா உன் தம்பி பேரு? நுட்டாமியா? அப்படிதான் பேசுவாரு. எல்லாமே தெரியும்.
தம்பி கோவம் வந்துட்டா கேட்றா தம்பி கோவம் வந்துட்டா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். கோயில் பிச்சுக்கினாருன்னா நேரா பிளேட்ல போடுவாரு. பிளேட் எடுத்துட்டு போடுவாரா? ஒண்ணு இல்ல குழந்தை, ஒரு ஓடு குட்டு இந்த இளையனா வேலூர் முருகர் கோயில உட்கார வச்சுனா நல்லா கல்லா கட்டலாம். நீ அப்படித்தானே மாலையை போடுற மாலையை அறிவான தம்பிடாது உண்மையிலே கொடாமர மக்காவுக்கு மாலையா அப்படி சொன்னதே நீங்க அப்படி திரும்ப அக்கா எனக்கு முதல் இரவு உப்ப வைக்கிற முதல் இரவு பால் பழமும் நான் செய்து வைக்கிறேன் வாங்க. அக்கா எனக்கு முதல் இரவு பகல்ல வச்சுறாங்க. வைப்பாங்க. ஆமா பகல்ல வச்சு கூடாதா? அது என்ன எப்படின்னா சரிங்க எனக்கு என்ன குழந்தை மாலையை மாத்திட்டியா? நைட்டு நான் பாத்துக்கிறேன். போ நைட்டு நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க வச்சுட்டு இதுல உட்காருமா முதல்ல போயிட்டு பாத்துறேன். போடு அமிர்தா அமிர்தா வா தம்பிக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தெரியுமா? பையா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு தெரியுமா? அது எனக்கு பாய் தானே கொடுக்கணும். பாய் தானே துண்ணுட்டு பால் குடிக்கிறதா? ஏண்டா சூப்பர் இன்னியா உங்க அக்கா சூப்பர் இன்னியா? சரி சரி சரிடா உட்கார தம்பி தம்பி உட்காருமா உட்கார் உட்கார் உட்கார குழந்தை உட்காரு எப்படி இருங்க உங்க சொன்னா இருப்பாரு. ஆமா தம்பி ஒரே ஒரு கையெழுத்தா என்ன 10 லட்சம் லோன் வாங்க போறேன் உங்க பேர் மேல. 10 எழுதி என்ன வைக்க போறியா? கடை வச்சு கொடுக்க பாஜாரு 30 எருமாடு வச்சுக்கிறாரு. உனக்கு 30 எருமாடு வாங்கி கொடுத்துறேன். ஒன்னா போய் மேய்ங்க. அதுக்கு தான் கையெழுத்து. 10 லட்சம் பணம் என்ன வச்சு கொடுக்குற கடை கடை வச்சு தரண்டா. அது வச்சு போத்தாவல என் மேல அவளை பார்த்த மாதிரி அக்கா யாரு உங்க மேல பாசுதான்டா. நீ மேல ஏமால தானே 10 லட்சம் லோன் வாங்க கையெழுத்து போடுறேன். அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு தெரியாம கையெழுத்து போறீங்களே? படிச்சு பார்த்தா போட அம்மா ஏற்று யாரு வீட்டு காட்டுற வாயில
பருப்பு அஞ்சு போடும் என்ன சொல்லிட்டேன் படிச்சு பார்த்து கையெழுத்து படிக்க சொன்னது போடாதீங்க. நீ என்ன எங்க அக்கா என்ன தெரிஞ்சு உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்க பூசிக்கிறா அது உனக்கு ஆத்து தாங்க யார் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க பேசி பொறுமையா போட்டு போட்டு அடிக்க எங்க அக்கா அதுக்காக எவ்வளவு அழுவு என்ன கையெழுத்து நான் உன்ன பச்சைன்னு தெரியாதா போடாதீங்க கையெழுத்து என் கால ஒரு கைது போடுறான் போடாதீங்க வேணாங்க படிச்சு பாருங்க. ஏய் அது என்ன என்ன நீ படிக்கிறியா படிங்க மூணு வெளியே வந்து இது என்ன சூழ்ச்சி இருக்குங்க சொல்லி சூழ்ச்சி நீ போனா போறியா நான் முட்டுமா உனக்கு அது முட்டுமா அப்ப நீ அப்ப எவன் நம்பிக்கை இல்லையா எவன் நம்பிக்கை இல்லையா எவன் நம்பிக்கை இல்லையா ஒரு என்ன போட மாட்டேங்க கத்திராங்க கத்திரா எனக்கு தெய்வம் போடல படிக்கட்டுமா ஏன் படிக்கட்டுமா நீ படி தள்ளி நீ அங்க புரியா போய் இடையில ஓதுவாங்க கிடக்குறேன் அவன் அக்கா என்ன எழுதிக்குது படிச்சுக்காமலான்னு பார்த்தேன் எங்க அக்காவுக்கு தெரியும் நீ கழுவுமா உங்க குடும்பத்தை கெடுக்கு பாக்கல நீங்க உரிகிறியா உரிக்கிறதுலடா முறைக்கிறாங்க பருப்பு கைட்டு அடிப்போம் மூஞ்சி பருப்பு இல்ல அது பல்பு பாட்டு பாடணும் நீங்க சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் இப்ப நடிக்க கோவத்துக்கு அதுவே முறியா இருக்கா தம்பி தம்பி காசு சாப்பிடுறியா பழசாடியா பால் சாப்பிடுறியா பால் சாப்பிடுறியா அது சாப்பிடுறியா அது சாப்பிடுறியா நாடு நகர உப்பு தண்ணி வரும்போது எங்க அக்காவோட சொத்து மொத்தம் ஏற்றி தண்ணி கைது போட்டேன் அப்ப யாருக்குன்னா அது யாருமா அந்த சொத்து உங்க மேல தான் இருந்தது எது டேய் இவனுக்கு திருமணம் செய்துக்கணும் உன் பொண்டாட்டி பேர் மேல போவோம் அவன் மேல போவோம் அதனால சொத்து பக்கம் நானே எழுதி வாங்கிக்கினேன் எங்களை ஒத்துருக்கேன் பெருசா வச்சுக்கிறா இப்படி ஓ பாத்தியா
என்னங்க படிச்சு பண்ணுங்க என்று போடுங்க சொன்னீங்க. உங்க அக்கா சொன்னி அக்கா செய்த காரியத்தை பத்தியா தம்பி, எனக்கு படிப்பறிவு இல்லாதவன் நான். ஏன்னா திருமணம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன ஏதோ நான் வெளிநாட்டுல எங்கேயும் இல்லை, என்னை சும்மானா வந்து. ஆனா கல்யாணம் பண்ண சொல்ல எனக்கு ஆசையா இருந்தது. ஆனா நீ ஒரு நாட்டு இளவரசன்னு எனக்கு தெரியாது, இந்த நாட்டு இளவரசன்னு தெரியாதாமா நான் திருமணம் செய்துகிறேன். என்னை மன்னிச்சிருமா. ஏன்னா உனக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுமா. அதால அதுவும் தெரிகிறது பால் அடைஞ்சு கிணறு, அங்க விழுந்து நான் இறந்துடுறேன். சந்தோஷமா இருமா. என்னங்க சொத்துக்காக நான் உயிரிட போறீங்களா, இல்ல நாட்டுக்காக நான் உயிரிட போறீங்களா? இத பாருங்க, எப்ப எனக்கு கைட்டில் மாலை சுட்டி என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டாயோ, என்னால கல்லானால கனவை புல்லானால பிரிச்சுங்க. நீ சாக போகிற, நான் இருக்கிறது உன்னை காப்பாற்றேன். நான் பிச்சை எடுத்தாங்க உன்னை காப்பாற்றுங்க, நான் இப்ப காப்பாற்றுறேங்க. நீ ஒரு நாட்டு இளவரசி,